கமல்ஹாசன், த்ரிஷா, பிரகாஷ் ராஜ் மற்றும் பலர் நடிக்கும் தூங்காவனம் படத்தின் முதல் பார்வையை கமலஹாசன் ஹைதராபாத்தில் வெளியிட்டார். இந்த படம் தெலுங்கில் சீக்கட்டி ராஜ்யம் என்ற பெயரிலும் தனியாக எடுக்கப்படுகிறது. தற்போது வெளியிடப்பட்ட 3 முதல் பார்வை போஸ்டர்களில் கமலஹாசன் மட்டுமே இடம்பெற்றிருந்தார். அதை பார்த்ததும் த்ரிஷா கமலிடம் ஏன் என்னுடைய போட்டோ இடம்பெறவில்லை என சண்டை போட்டாராம். இதை கமலஹாசனே பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். கமல் சாரிடமிருந்து எனக்கு கிடைத்துள்ள மிகப்பெரிய வரம் இந்த படம். இந்த வரத்தை அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் விதத்தில் தர முயற்சிப்பேன். 2008ஆம் ஆண்டில் அவரிடம் 3வது உதவி இயக்குனராக சேர்ந்தேன். அவரிடமிருந்து நிறைய கற்றுக்கொண்டுள்ளேன். இப்போது ஒரு பரீட்சை ஹாலுக்கு சென்றது போல் உணர்கிறேன் என்று இயக்குனர் ராஜேஷ் எம். சிவா தெரிவித்துள்ளார். கமல் சாருடன் 2வது முறை இணைந்து நடிப்பது மிக்க மகிழ்ச்சி. தமிழ், தெலுங்கில் தயாராக உள்ள இந்த படத்தை ஆவலுடன் எதிர்பார்த்துள்ளேன். இப்படி ஒரு கதாபாத்திரத்தை நான் இதற்கு முன் கண்டிப்பாக பண்ணியதில்லை. பிரகாஷ் ராஜ் சாருடன் என்னுடைய முதல் தெலுங்கு படத்தில் நடித்தேன். மீண்டும் அவருடன் நடிப்பது மகிழ்ச்சி என த்ரிஷா தெரிவித்துள்ளார். கமல்ஹாசன் பேசுகையில், நானும் படத்தோட போட்டோ ஷூட்டுக்கு வந்தேனே, உங்களுடைய போட்டோக்களை மட்டும் போட்டிருக்கீங்களே என த்ரிஷா கேட்டார். இது முதல் பார்வை மட்டும்தான். 2வது பார்வையில் உங்களது புகைப்படமும் கண்டிப்பாக வரும் என்று சொன்னேன். போன மாதம் இங்கு வந்தபோது பலரும் எப்போது நீங்கள் நேரடியாக தெலுங்கு படத்தில் நடிப்பீர்கள் என கேட்டார்கள். இந்த படத்தை தமிழ், தெலுங்கில் நேரடியாக படமாக்குகின்றோம். அதனால்தான் இந்த படத்தின் படப்பிடிப்பை ஹைதராபாத்தில் ஆரம்பித்துள்ளேன். எனக்கும் அடிக்கடி தெலுங்கு படத்தில் நடிக்க வேண்டும் என்ற ஆசைதான். இனி தொடர்ந்து நேரடி தெலுங்கு படங்களில் நடிக்க முயற்சிப்பேன் என கமலஹாசன் தெரிவித்துள்ளார்.